எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாறுபுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தும்பலம் தும்பலம் தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனவழிமைகளால் முதல் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கு மதிப்பிற்கு உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுறை அருட்பணியைச் சார்ந்த நமது அன்பிற்கிணைய அன்பா வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களாக வராத சில பேர் பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். இங்கே ஐயா அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற மெய்யன்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கினுடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் எந்திரங்களை பற்றி சொல்லுகின்ற ஒன்று. மந்திரம், எந்திரம், தந்திரம் என்று மூன்றா நாம் சொல்றோம். சைவம் அதை ஏற்றுக்கொள்கிறது. எல்லா மதங்களுக்கும் மந்திரம் ஒன்று உண்டு. அது மூல மந்திரமாக சிலவற்றை அவர்கள் உடன்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது தமிழ்நாட்டு சமயமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சமயமாக இருந்தாலும் சில மந்திர பாகம் என்பது ஒவ்வொரு சமயத்திற்கும் உண்டு. அந்த மந்திரத்திற்கு என்ன சிறப்பு என்றால், முதலாவதாக சொல்வது சிறந்த அருளாளருடைய ஞானத்தினாலே பெருமான் அவர்கள் மூலமாக சில மந்திரங்களை வெளிப்படுத்துகிறான். அது இந்திய மதங்களுக்கு உடன்பாடான ஒன்று. முதல்ல மந்திரத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது பெருமானுடைய வாக்கு தான். அதை யாருக்கு சொல்லுகிறான் என்றால், தகுந்த அருளாளர்கள், பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு சொல்லுகிறான். அவர்கள் ஞானிகள். தொல்காப்பியத்தில் அவர்களுக்கு நிறைமொழி மாந்தர் என்று சொல்றாங்க. நிறைமொழி மாந்தர் என்றால் சொன்னால் பலிக்கும். வாக்குப்பலிதம் என்பது அவர்களுக்கு உண்டு என்பதாலே, வாக்குப்பலிதம் என்பது வாக்கு பெருமானோடு சம்பந்தப்பட்டது. எல்லாம் பெருமானுக்கு தொடர்பாக இருந்தாலும் சுத்தமாயில் தோன்றுகின்ற வாக்கு என்பது நேர் தொடர்பு, அவனுக்கு நேர் தொடர்பாக இருப்பது. அதாவது உங்களுக்கு அவர் நேர் பிள்ளையா இல்லை அண்ணன் பிள்ளையான்னு கேட்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி நேர் மகனாக இருந்தால் சட்டம் அவனுக்கு செல்லுபடியாகும். அண்ணன் மகன் தம்பி மகன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுபோல நேர் தொடர்பாக ஞானிகள் பெருமானோடு தொடர்பு கொள்வதாலே அந்த வாக்கெல்லாம் பலிக்கும். அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறான். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி மந்திரம். அந்த மறைமொழிதானே மந்திரம் என்று தொல்காப்பியத்தில் நமக்கு ஒரு இலக்கணம், அருமையான இலக்கணத்தை தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் என்றால், அதை நாம் எப்படி கொள்ளணும் என்றால், மந்திரங்களுக்கு இலக்கணம் சொல்கிறார் தொல்காப்பியர் என்று சொன்னால், தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாலேயே தமிழ் மக்களுக்கு கடவுள் வழிபாடு இருந்திருக்கிறது, தோத்திரம் இருந்திருக்கிறது, மந்திரங்கள் இருந்திருக்கின்றன என்று தெரிகிறது. அகத்தியருடைய மாணாக்கராக தொல்காப்பியர் விளங்கினார் என்று ஒரு கொள்கை உண்டு. அதை சில பேர் மறுக்கிறாங்க. அது கருத்து வேறுபாடு இருந்தாலும், தொல்காப்பியருக்கு யாரோ ஒரு குரு ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா? அவர் இருந்திருக்கணும். நூலாக சொல்லுகிற பொழுது அகத்தியம் முதல் நூல், அதனுடைய வடிநூல் தொல்காப்பியம் என்று சொல்கின்ற மரபு நமக்கு இருந்திருக்கிறது. அந்த மரபை வைத்து பார்க்கிற பொழுது அகத்தியர் 5 இலக்கணம் செய்தார் என்கிறார்கள். நமக்கு கிடைக்கல. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அடி என்ற 5 இலக்கணம் செய்தார். அந்த இசை அவருக்கு நன்றாக தெரியும், இசை இலக்கணம் செய்தார் என்றெல்லாம் அகத்தியரை பற்றி தனியாக சொல்கிறாங்க. அப்போ அகத்தியர் 5 இலக்கணம் செய்கிற பொழுது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் தான் மந்திரங்களை பற்றி சொல்லுகிறார் தொல்காப்பியர். அதனால் அவருக்கு அந்த பொருளதிகாரத்தில் மந்திரங்களை பற்றி சொல்லியிருப்பார் அகத்தியர். ஏன்னா அகத்தியர் நம்முடைய காஞ்சி புராணத்தோடு இணைத்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திற்கு வருகின்ற பொழுது அகத்தியரை அனுப்புகிறார் இல்லையா? புதுகை அனுப்புகிறார். அப்போ பெருமானிடத்தில் என்ன கேட்கிறார்? காஞ்சி புராணத்தில் வருகிற செய்தி நமக்கு தெரியும். அகத்தீஸ்வர படலத்தை மன்னிய தமிழ்கிழவி மந்திரம் நான் கணிக்க வேண்டும் என்றார். ஏன்னா தமிழ்நாடு என்று சொன்னால் அது தமிழ் மக்கள் வாழ்வது. எனவே தமிழிலே மந்திரங்கள் இருக்க வேண்டும், அதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பெருமானை வேண்டியதாகும்.
அகத்தியர் மந்திரங்களை கணித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தமிழ்நாளை மந்திரங்களை பூசிக்கிற பொழுது பூசை முடிவிலே அகத்தியர் சொல்வதாக வருகிறது. நம்முடைய சிவஞான சுவாமிகள் பாடுறார், இற்றைக்கு இப்பிறவி பயப்பட்டதுன்றார். இப்பொழுதுதான் இந்த பிறவி எனக்கு பயன்பட்டது. தமிழிலே பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நான் வழிபடுவது என்பது இருக்குது அல்லவா. ஏன்னா அவருக்கு வடமொழி, அங்கிருந்தா வடக்கெல்லாம் வடமொழி. தமிழிலே நாம் சொல்வதாலே இன்றைக்கு அந்த பூசை மூலமாக எனக்கு பயன் வந்தது என்று காஞ்சி புராணத்தில் அகத்தியர் சொல்வதாலே அகத்தியர் மந்திரங்களை கணித்திருக்கிறார் என்று தெரிகிறது. தமிழ் மரபில் நாம் அகத்தியர் மந்திரம் செய்தார், அதன் வழியிலே வழிநூலிலே தொல்காப்பியர் செய்தார் என்றால் வழிவழியாக தமிழிலே மந்திரங்கள் இருந்திருக்கின்றன என்று தெரிகிறது. நூல் வகையை சொல்லுகிற பொழுது கூட தொல்காப்பியர் நூல் வகை எத்தனையெல்லாம் வகை என்று சொல்கிற பொழுது அதில் மந்திரம் ஒரு நூல் வகை, மந்திர நூல் என்று ஒரு வகை என்றார். எத்தனையோ நூல் வகையை சொல்கிற பொழுது மந்திர நூல் என்பது இருக்கிறது, அது தனியாக நாம் படிக்கணும் என்கிறார். மந்திர நூலுக்கு சில விதிகள் உண்டு. அந்த விதிகளெல்லாம் நம்ம இங்கே அங்கங்கே பெரியவங்கெல்லாம் இது மந்திர நூல் வாங்க, இது மந்திர நூல் விதி என்று எழுதுவாங்க. இது ஏன் சார் இப்படி சொல்லணும் என்றால் இது மந்திர நூல் விதி என்று சொல்லுவாங்க. அதுபோல் மந்திரங்களுக்கு எப்படி உச்சரிக்க வேண்டும், உச்சாரணம் எப்படி என்றெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். வடமொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் என்று சொன்னால் அந்த ஸ்லோகத்திற்கு ரிஷி யார், அந்த மந்திரத்துக்கு ரிஷி யார், அதிதேவதை என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய சந்தம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய பயன், அதாவது பூஜா பலன் போல பலஸ்ருதின்னு சொல்லுவாங்க, அது பலன் என்ன என்றெல்லாம் சொல்லுகிற வழக்கம் நம்ம வடமொழியில் உண்டு. அந்த முறையில்தான் ஞானசம்பந்த பெருமானும் தமிழ் மந்திரமாக நாம் செய்கிறோம் அல்லவா என்று கடைக்காப்பு பாடுற பொழுது தமிழ் மந்திரமாக செய்தது யார் என்றால் தமிழ் ஞானசம்பந்தன் செய்திருக்கிறான் என்று அந்த மந்திரத்திற்கு ஞானசம்பந்தன் செய்த ரிஷி அவர்தான். நமக்கு அந்த மந்திரம் என்ன பண்வகை என்பதுதான் சந்தஸ், அது பண்வகை. அதுக்கு அதிதெய்வம் யார் என்றால் அந்தந்த தளத்துக்குள்ள பெருமான் என்று பார்க்கிறோம், அது அதிதெய்வம். அதுக்கு என்ன பயன் என்றால் கடைக்காப்பில் பயன் சொல்கிறார் என்றால் வடமொழியில் இருக்கின்ற அந்த ஸ்லோகத்திற்கு என்ன மரபோ அந்த மரபை தமிழிலே பின்பற்றுகிறார். எனவே இதெல்லாம் தமிழ் மந்திரமாக நாம் கணிக்க வேண்டும். இதெல்லாம் அந்த மந்திரங்களை பற்றி நாம் எண்ணுகிற பொழுதே வருகின்ற செய்திகள் இதெல்லாம். அதனால் ஏதோ வடமொழியில்தான் மந்திரம் இருக்கிறது, தமிழில் இல்லை என்றோ அல்லது அதை பார்த்து நாம் செய்து கொண்டோம் என்றோ கிடையாது. முக்கியமாக வேதம் என்று சொன்னாலே அந்த சொல்லுக்கு மறை என்பது தமிழ் சொல் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் மறை என்ற தமிழ் சொல் வேதம் என்ற சொல்லுடைய நேர் மொழிபெயர்ப்பு அல்ல. அது வித் என்ற வித்தை, அறிவு என்ற அடிப்படையில் வருவது அந்த சொல். இது மறைபொருள் என்ற அடிப்படையிலே வருவது மறை. இதுக்கு அதுக்கு ரொம்ப பொருள் வேறுபாடே நமக்கு வேறுபாடாக இருக்கிறது. அந்த சொல் வேறுபாடு நமக்கு பார்க்கிறோம். அதனால் தமிழில் மந்திரம் அது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே மந்திர பாகம் என்று இருக்கிறது. இன்னும் விளக்கமாக அதெல்லாம் நமக்கு உரையாசெல்லாம் அவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. அதில் அதற்கடுத்து தந்திரம் என்பது, தந்திரம் என்றால் ஆகமம், அது வழிபாட்டு முறைகளை சொல்லுகின்ற நூல். இது மந்திர நூல், வழிபாட்டிற்கு உரிய மந்திரங்களை சொல்வது, வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற செயல்முறையை சொல்வது நமக்கு தந்திரம் என்கிறார்கள். அந்த தந்திர வழியிலே சொல்லுகிற பொழுது அந்த ஆகம வழியிலே உருவ வழிபாடு என்றெல்லாம் உண்டு, உருவம் அருவம் எல்லாம் அங்கே உண்டு. அது இல்லாமல் அடுத்து வருவது எந்திரம், எந்திர வழிபாடு நாம் செய்யலாம் என்று 3 வகையாக தமிழருடைய வழிபாட்டு முறை இருந்திருக்கிறது என்பதற்கு சரியான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. ஏன்னா திருமந்திரம் ஆகமத்தினுடைய சாரம், ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு அல்ல, அப்படியே மொழிபெயர்க்கலை, ஆகம சாரமாக அவர் செய்திருப்பதாலே நமக்கு இருக்கின்ற ஆகமங்கள் சிவாகமங்களில் எந்திரங்களை பற்றி சொல்லியிருப்பதாலே இந்த பகுதியில் சொல்ல வேண்டும் என்று 4ஆம் தந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதில் தான் நமக்கு 4ஆம் தந்திரத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதில் திரு அம்பல சக்கரம் என்று தான் முதல்ல பார்க்கிறோம். இதை பற்றி நாம் முதல்ல சில முன்னுரையில் விளக்கம் கொடுத்துருக்கிறோம். அம்பலம் என்றால் பெருமான் ஆடுகின்ற இடம் பொதுவாக. அதாவது மந்திரங்களை சொல்லுகிற பொழுது எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பது ஒன்று இருக்குது. எழுதுகிற பொழுது அந்த மந்திரங்களை பீஜாட்சரத்தோடு எழுத வேண்டும், உச்சரிக்க வேண்டும் என்ற மரபு இருப்பதாலே அந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பீஜாட்சரங்கள் என்று ஒன்று உண்டு. உதாரணமாக கம் என்று சொன்னால் அது விநாயகருக்குள்ள மந்திரம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா.
அதுபோல ஓம் என்று சொன்னால் மந்திரங்களுக்குள்ள ஒரு பிரணவ மந்திரம், அது அது எல்லா மந்திரங்களுக்கும் முன்னே வர வேண்டும் என்று சில விதிகள் நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த விதிகளை சொல்லி சுருக்கமாக நாம் சொல்வது போல, திரு அம்பலம் என்று சொன்னால் அது பேரம்பலம் சிற்றம்பலம் என்று சிதம்பரத்திலே அப்படி சொல்கிறோம். நாம் சிற்றம்பலம் இது, பேரம்பலம் நம்ம சொல்கிறோம். அதுபோல் அருள்வழியிலே ஒரு அம்பலம் இருக்கிறது, அங்கே பெருமான் ஆடுகிறான் என்று சொல்கிறோம் இல்லையா? அது அகண்டம் வாங்க. அது அகண்டமாக அருள்வெளியிலே ஆடுகிறான் என்றால், கண்டம் என்று சொன்னால் எல்லைன்னு அர்த்தம். எல்லையற்ற நிலையிலே ஆடுகிறான், அகண்ட பரிபூரணமாக இருக்கின்றான் பெருமான் என்பது அருள்வெளியிலே ஆடுவது. அந்த அருள்வெளியிலே ஆடுகின்ற கூத்தினை நாம் கண்டப்படுத்துகிறோம், எல்லைப்படுத்துகிறோம். எல்லைப்படுத்துகிற பொழுது அதை தில்லையிலே நாம் பார்த்தால் அங்கே எல்லைப்படுத்தி அங்கே ஆடுகிறான் பெருமான். அதனால்தான் சேக்கிழார் தில்லைவாழ்ந்தர் புராணத்தை பாடுகிற பொழுது விமல்நாதர் இப்போ பாடினார் இல்லையா, கற்பனை கடந்த சோதி. அது மட்டுமல்ல, இன்னொரு பாடல் ஆதியும் நடுவுமாகி என்று ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். 2 பாடல் நடராஜருக்கு பாடியிருக்கிறார். அப்போ ஆதியும் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி என்ற அந்த பாடல் நாம் தில்லையிலே இருப்பதற்காக அங்கே இருக்கிறது பாடுறது. இது நேர அளவு இருக்கிறது, ஆதி நடு அந்தம் எல்லாம் இருக்கிறது, அதை போதிக்கின்றான் பெருமான். அது அப்படி போதிக்கின்றது தில்லை. அது பொதுநடம் போற்றி போற்றி என்று தில்லை பொதுநடம் என்று அதை சொல்கிறார். ஆனால் அடுத்த பாட்டு கற்பனை கடந்த சோதி சொன்னால் அது பரவியோமமாகும் என்று சொல்கிறார். அது பரவியோமம் என்றால் அருள்வெளின்றார். அப்போ அருள்வெளியிலே இருப்பது அகண்ட நிறுத்தியம், தில்லையிலே இருப்பது கண்டம், கண்டப்படுத்தி எல்லைப்படுத்துகின்ற நடனம் என்று நாம் சொல்கிறோம். அதுபோல் பெருவெளியிலே இருப்பதை சிறுவெளியாக சொல்லி இன்னும் நாம் சிந்திக்கிற பொழுது இதயம்தான் நமக்கு பூஜாஸ்தானம். அவங்க என்ன எழுதுகிறாங்க, இதயம் ஏன் பூஜாஸ்தானம் என்றால், இதயத்தினுடைய மேல் பகுதியிலே ஒரு சிறு துளை இருக்கிறது, ரொம்ப லேசான ஒரு துளை. அங்கே அது துளை இருந்தால் ஆகாசம் தான், அது இல்லையா? அது ஆகாசம். எனவே அது இருதய ஆகாசம். அங்கே பெருமான் நடனம் ஆடுகிறான். எங்கே சுருக்கமாக ஆடலாம் இல்லையா? அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் உள்ளவன் எங்கும் ஆடுவான். அது தகராலயம் நாம் சொல்கிறது, அது தகராகாசம்னு சொல்லும். தகரம் என்றால் நுட்பமானதுன்னு அர்த்தம். நுட்பமான ஆகாசமாக இருப்பது இருதயம் என்று வைத்து அந்த இருதயத்திலே பெருமான் நடனம் ஆடுவதாலே அதை பூஜிக்கின்றோம் என்று மாணிக்க வாசகர் பாடுற பொழுது திருக்கோவையாரில் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான்னு பாடுறார். என் சிந்தையிலும் இருக்கிறான், அதே தான் அங்கே தான் இருக்கிறான். தில்லை சிற்றம்பலத்திலே ஆடுகிறான், சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்திலே ஆடுகிறான் என்று 2 வகையாக சொல்கிறார். அது இதயஸ்தானம் என்று பூஜாஸ்தானமாக நாம் சொல்லுகின்றோம். அது நல்ல மரபாக நமக்கு அது இருக்குது. பெருமான் இதயத்திலே குடியிருக்கிறான் என்பதை மலர்மிசை ஏகினான் என்ற முறை அந்த சொல்லினாலேயே நமக்கு வள்ளுவரும் அதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அகண்டாகார பெருமானை எல்லைப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் சக்கரம், அம்பலம் என்பது பெருசாக இருக்கிற அம்பலம், அந்த அம்பலத்தை சக்கரத்துக்குள்ளே அடைக்கிறோம், சக்கரத்துக்குள்ளே அடக்கிறோம் என்பது தான் திரு அம்பல சக்கரம். அப்போ எங்கும் ஆடுகிற பெருமான் இங்கே சக்கரத்தில் ஆடுகிறார் என்றால், பெருமானுக்கு நடராஜருடைய வடிவம் நமக்கு தெரியும். இப்போ நாம் பார்க்கிற தில்லை வச்சுருங்க, அருள்வெளியாவது நமக்கு தெரியாது. தில்லையிலே ஆடுகிற பெருமான் நமக்கு நன்றாக தெரியும், அது உருவத்திருமேனியோடு ஆடுகிறான்னு பார்க்கிறோம். இங்கே நம்ம தில்லை, இங்கே அம்பல சக்கரம் வருகின்ற பொழுது சக்கரத்தில் உருவம் கிடையாது, எழுத்து தான் வைக்கிறோம். எழுத்து என்றால் அது மந்திர எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மந்திர எழுத்துக்கள்லாம் அவனுக்கு தூல வடிவம், மந்திரமும் தூல வடிவம் அல்லவா? எனவே அங்கும் உருவத்திருமேனியாக தூல வடிவமாக ஆடுகிறான், சக்கரத்திலும் ஆடுகிறான் என்று அது 5 எழுத்து தான் அவனுக்கு சொல்வது. நாம் சொல்லுகின்ற பஞ்சாட்சரம் தான் அவனுக்கு வடிவம் என்று சக்கரத்துள்ளதை அடக்க வேண்டும் என்றுதான் அதையெல்லாம் திருமூலர் சொல்லுகிறார். என்றால் அரிய விஷயத்தை ரொம்ப அழகாக விடாமல் சொல்ல வேண்டும் என்றும், இதுக்கு தான் நிறைய பாட்டு பாடுறார். திருமலை சக்கரத்துக்கு நிறைய பாடல் பாடுறார். அது நீங்கள் சாதாரணமாக எண்ணிடாதீங்கள் என்று தான் சொன்னார். நான் கூட நினச்சேன் கொஞ்சம் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா, ஏன்னா கேட்பதற்கும் கொஞ்சம் அயர்வாக இருக்கும், நம்ம சக்கரத்தில் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அவர் சொல்வதை பார்க்கிற பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். நீங்கள் எப்படி உருவ வழிபாட்டை காட்டிலும் அருவரு வழிபாடு, சிவலிங்க வழிபாடு நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா? அப்புறம் அறிவு வழிபாடு என்று ஞான பூசை வைக்கிறோம் இல்லையா? அதே போல் அவர் என்ன சொல்கிறார், ஆலயங்கள் இருக்கிற உருவத்திருமேனியங்கள் வழிபடுவதை விட யந்திரமாக பாவித்து அந்த மந்திர எழுத்துக்களை தூல வடிவமாக பாவித்தால் பலன் அதிகம்ன்றார். அவர் சொல்வதை பார்க்கிற பொழுது, ஓராண்டு காலம் நீங்கள் சிவபூஜை செய்வதை விட
ஒரு மாத காலம் எந்திர பூஜை செய்தால் பலன் என்கிறார். அதை நான் அனுபவித்திருக்கிறேன்னு இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். எந்திர பூஜை செய்து நான் அனுபவித்திருக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் அவ்வளோ சிறப்பாக திருமூலர் சொல்கிற பொழுது புரியுதோ புரியலையோ நம்ம படித்து சொல்லிவிடணும் என்று தான் நாம் அதை விடக்கூடாது என்று தான் நம்ம அதை நடத்தி வருகிறோம். அதுக்கு ஏற்றாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 பாட்டு தான் போயிருக்காரு. ஒரு 6-7 வகுப்பு நடத்திங்க வரோம். 14 பாட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நகர்கள்னு பார்க்குறோம். அதில் ஐயாவும் கூட இன்றைக்கி அழகாக நம்முடைய சார் பேர் ஞானசேகர் அவர் அந்த இந்த இதெல்லாம் சக்கரத்தெல்லாம் மெருவாக போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா ரொம்ப தெளிவாக இல்லை இங்கே இதில் பார்க்க நம்ம இதில் அச்சில் இது தெளிவாக இருக்குது இல்லையா? இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் போய் பாருங்கன்னு அன்றைக்கி இதை பற்றி விளக்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம விளக்கியிருக்கிறோம். சரி, அதுக்கு அடுத்து இன்றைக்குள்ள 16வது பாடல் நமக்கு நோட்ஸில் அது இருக்கும். நோட்ஸை பார்க்கலாம். தொள்ளாயிரத்தி 11வது பாட்டை அவர் சக்கரத்தை பேர் பெற்றது மூலமந்திரம், பின்னர் சோர்வுற்ற சக்கரம்னு படிச்சிட்டோம். அதுக்கடுத்து மேற்சொல்லிய சக்கரம் என்று தான் எழுதுறாங்க. முன்ன சொன்ன அந்த அம்பல சக்கரத்தில் என்னன்றதை எழுதுறார். அதில் இயலும் இம்மந்திரம் எய்தும் வழியில் செயலும் அறிய தெளிவிக்கும் நாதன் புயலும் புனலும் பொருந்து அங்கி மண் விண் முயலும் எழுத்துக்கு முன்னாய் இருந்ததே என்று மகாபூதங்களை இங்கே சொல்கிறார். உண்மை விளக்கத்தில் பஞ்சபூதங்களுக்கு உள்ள பீஜாட்சரத்தை இங்கே சொல்கிறார். மேற்சொல்லிய சக்கரத்தில் உள்ள மந்திரங்கள் பொறிக்கப்படும் வழி, பொறித்து வழிபட வேண்டிய முறைகளையும் அறிந்தால் அந்த சக்கரத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றது அங்கே முன்ன பார்த்துருக்கோம். அதன்படி பொறித்து வழிபட்டால் அவ்வாறு அறிபவருக்கு என்ன பலன் என்றால், இறைவன் அவளது உணர்வு தெளிவுறும்படி செய்வான். செயலும் அறிய, அதாவது இயலும் மந்திரம் எய்தும் வழி, எப்படி அந்த மந்திரத்தை அங்கே எழுத வேண்டும் என்பதையும், செயல் அதை வழிபடுகின்ற செயல், அதை இரண்டும் சொன்னால் தெரிந்தால் உங்களுக்கு தெளிவிக்கும் நாதன், உங்களுடைய உணர்வை அவன் தெளிவிப்பான் என்று தெளிவிக்கும் நாதன் தான். அப்புறம் இனி அம்மந்திரங்களில் ஒவ்வொன்றும் நிலம் முதலிய மாபூதங்களை வழிபடுவதற்கு அமைந்த வித்துக்களில் அல்ல பீஜாக்கிரங்களில் ஒவ்வொன்றின் முன்னதாயிருக்கும், அதுவும் அவை எய்தும் வழிகளில் ஒன்று. திரு அம்பல சக்கரத்திலேயே மகாபூதங்களுடைய பீஜாட்சரங்களை சொல்லியிருக்கிறார். எங்க இதுக்கு முன்னே உள்ளதா அது அந்த மந்திரங்கள் போன வகுப்பு இங்க இல்லை. இது இல்லை, இதில் வரல. இது எழுத்து தான். டேபிள் அது இன்னொன்று அதுக்குள்ள மந்திரம் ஒன்று கொடுத்துருமே. இதை பின்னால் அவர் சொல்றார் இல்லை, இங்க வரும் இல்லை. பேரம்பல சக்கரம் சிறப்பு முறைன்னு வருது, சூலங்களோடு வர்றது. நான் கொடுத்த ஞாபகம் எனக்கு சரி இருக்கட்டும், பரவாயில்ல. அதாவது அந்த பஞ்சபூதங்களுடைய பீஜாட்சரங்களை சொல்றான்னு பார்க்கிறோம். புயல்னா காற்று, அதான் இது ஐங்கலை ஐம்பூதம் புது இயல்பு நம்ம கொடுத்துருக்குறோம். நிவர்த்தி கலைக்கும் ஐம்பூரத்துக்கு உள்ள தொடர்புன்னு சொல்லி தான் அதில் இது வெட்டியில் போடுறது, சக்கரத்தில் அது அடக்கிறதா சொல்கிறார். அதான் அது இல்லை. சரி பார்ப்போம். அதை நம்ம
இங்கே பேரம்பல சக்கரம் 2 இருக்கு பாருங்க. பேரம்பல சக்கரம் 2ன்னு கொடுத்துருக்குறோம். அளவர் பேரம்பல சக்கரம் 1, 2ன்னு போன முறை கொடுத்துலையா, சிறப்பு முறைன்னு ஒன்று கொடுத்துருப்போம். 2வது பேரம்பல சக்கரம் 1, அப்புறம் பேரம்பல சக்கரம் 2ன்னு கொடுத்துருப்போம். அந்த 2ல் தான் அது இருக்குது. அதில் முக்கோணம்லாம் வருது பாருங்க. பூதங்களை மகாபூதங்களை வழிபடுகின்ற ஒன்றுன்றார். அதான் அதான் சக்கரத்தில் அது இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, பெருசாக சிறப்பு செய்தி இல்லை. அதை எப்படி எழுத வேண்டுமென்ற இருக்குது. அதில் அதில் பார்த்துங்க. இப்போது நமக்கு வேண்டியது என்னென்னா, அந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றிலும் நிலம் முதலிய மாபூதங்கள் வழிபடுவதற்கு அமைந்த விளக்கம் என்றால், பேரம்பல சக்கரத்தை நீங்கள் வழிபடுகிற பொழுது அந்த 5 பூதங்களை வழிபடலாம். தனியாக பூதங்களை வழிபடுறது, பூதங்களுக்குள்ள சக்கரங்கள் வேற. அது உண்மை விளக்க வராது, அது மட்டும் சொல்றார். ஐம்பூதங்களை விளக்க எப்படி வழிபடுவது அவர் சொல்றார். திருமந்திரத்தில் அவர் என்ன செய்கிறார், பேரம்பல சக்கரத்தில் ஒரு வகை நமக்கு பூதங்களை வழிபடுதல், அது பீஜாட்சரத்தோடு வழிபடுதல் என்று அவர் அங்கே அந்த லா வா யா ரா ஹா என்று 5 சொல்றார் இல்லையா, அந்த 5ஐயும் நாம் பீஜாட்சரமாக வைத்துக்கொண்டு சொல்லணும். அதான் பூஜை. அது சக்கரத்தில் அது பொறித்துடுறோம். பொறிப்பது இருக்கட்டும், அதை நம்ம படத்தை பார்த்தா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு என்ன நம்ம வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் உங்களுக்கு நோட்ஸில் அதை எழுதியிருக்கிறேன். வழிபாட்டு முறை என்ன என்றால், பீஜாட்சரம் ஒவ்வொரு விதையும் பீஜாட்சரம் என்றார். இது நம்ம சிவாய கமிங்க, இது வேற, இது ஐமுக்கு, இது வேற, இது சிதம்பரம், இது வேற, இது வேற, இது இல்லை. இப்போ நாம் பார்த்தது தான், எங்கள் கொடுத்தது தான். பேரம்பல சக்கரம் 2 தான். அதே 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 தான். அதில் வருது பாருங்க. அதில் முக்கோணம், அறுகோணம், வட்டம், நிலா, சதுரம்லாம் வருது பாருங்க. அதான் அதில் அந்த பீஜாட்சரத்தை போட்டிருப்பாங்க. இதில் வெறும் வடிவம் மட்டும் போட்டிருக்கிறாங்க. சக்கரமாக இருக்கிற வடிவத்தை போட்டால் தெரியுன்றதுக்காக போட்டிருக்காங்க. அதான் அந்த பஞ்சபூதங்களை வழிபடுதலுக்கு அது ஒரு வகை. அது ஒரு வகை. பேரம்பல சக்கரத்தில் 2வது ஒரு வகை. அதை முன்னிறுத்துறாங்க. நடுவில் ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பேரம்பல சக்கரம் 2வது பார்த்தீங்கன்னா நடுவில் அது இருக்கும். அதை முன்னிலைப்படுத்தி, பேரம்பல சக்கரத்தை அதை முன்னிலைப்படுத்தி வழிபடணும் எனக்காக அதை போட்டிருக்காங்க. சரி, அது எப்படி வழிபடுகின்ற முறை என்று பாருங்கள். அதுதான் இப்போ நான் நோட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதனுள் சிறப்பாக சொல்லியது நிலம் முதலிய பூதங்களுக்கு உரிய பீஜாட்சரங்கள். என்ன பீஜாட்சரம் என்றால், 50ஆம் பக்கம் நான் படிக்கிறேன், உங்களுக்கு கொடுத்த நோட்ஸில் 50ஆம் பக்கம். எல்லாத்துக்கும் ஹோம்னு சேர்த்துக்கணும். நான் ஹோம் இப்போ சொல்லாமல் ஹிலாம் அப்படின்ற மாதிரி ஹிலாம்னு வருது இல்லையா, லா என்பது தான் நிலத்திற்குரிய வித்தெழுத்து பீஜாட்சரம். லா லா என்பது குரில், லா என்றால் நெடில். நீங்கள் அதில் போன வகுப்பு அது முன் வகுப்பு கூட சொல்லியிருக்கிறேன். பீஜாட்சரங்களில் குற்றெழுத்தாக உச்சரித்தால் பாப நீக்கம், நெற்றெழுத்தாக உச்சரித்தால் சுப ஆக்கம். நீக்கம் பாசம் நீங்குதல், சிவப்பேறு. பேறு பெற வேண்டும் என்றால், அருள் பெற வேண்டும் என்றால் நெடில்ல சொல்லணும். குற்றெழுத்து என்று சொன்னால் பாபம் நீக்குதல். அதனால் இங்கே என்ன செய்தாங்க, ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அது மந்திர நூல் விதி. அதான் இப்போ சொன்ன பாருங்க மந்திர நூல். என்ன விதி என்றால், பீஜாட்சரத்தை சொல்லுகிற பொழுது ஹகாரம், ஹா, வடமொழியில் இருக்கிற ஹா, அது மிக முக்கியம். அந்த ஹா என்பதை இஹ்ன்னு சொல்லணும், ஹான்னு சொல்லக்கூடாது. ஹிக் என்றால் அந்த பிந்து நாதம்ன்றம பிந்தோடு சேர்த்து சொல்லணும். அப்போ ஹிக் என்று போட்டு லா என்று போட்டு மகரம் முடியணும். இம் என்பது மந்திர நூல்படி இம் என்ற எல்லா மந்திரங்களுக்கும் மகரம் முடியணும், மா என்பது முடியணும். அப்போ ஓம் என்பது கூட ஓதான் எழுத்து, ஓம் எழுத்து கிடையாது, ஓதான் எழுத்து, ஓர் எழுத்து தான். ஆனால் இம் என்பது சேர்க்கணும், மகரம் சேர்த்து அந்த மந்திரமாக உச்சரிக்கணும். எனவே ஓம் என்பது போல ஹ்லாம், ஹ்லாம் என்றால் லா என்று சொல்கிறது நெடில் அல்லவா. இப்போ எதுக்கு நாம் சொல்கிறோம், நிலம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நெடிலில் சொல்லணும், நிலம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குறில் சொல்லணும். உங்களுக்கு பாவம் வரணும், பொருள் வரணும், வினை சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் குற்றெழுத்தில் சொல்லுங்க. ஏன்பா நான் தொல்லைப்பட்டதெல்லாம் போதும் பட முடியாது இனி துயரம்னு சொன்னால் நெடிலில் சொல்லுங்க. அப்போ நிலம் உங்களை விட்டுட்டு போகும். ஆனால் நான் வேடிக்கையாக சொல்கிறது,
இங்கே இருக்கிறவங்களுக்கு நிலம் வச்சு தான் இருப்பீங்க இப்போ இல்லையா? அது நமக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஓம் ஹலான்னு போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட விட்டு விட்டு போயிடும், சீரியஸாக போயிடும். அப்படி யார் சொல்ல போகிறாங்க இல்லையா? என்ன வருமானம் வருமானம் தானே பார்க்குற மந்திரத்தினால. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வழிபாட்டு முறையிலே பொருள்கள் நீங்க வேண்டும். நம்மை விட்டு பந்தம் நீங்கிறதுக்கான மந்திரங்களை சொல்கிறீங்க, பந்தங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஏன் மந்திரம் சொல்லணும்? அதனால் எல்லாம் நிலையில் தான் சொல்லியிருப்பாங்க. எனவே நிலத்துக்குரியது ஹோம் ஹ்லாம் பிருதியே நமகன்னு வரும். அங்கே பிருதிவினா நிலம்னு அர்த்தம். அப்புறம் ஹோம் ஹ்வீம் அங்கே லா, அப்புறம் வா. வா என்பது நீருக்குரிய பீஜாட்சரம். ஹ்வீம் அது நீருக்குரியது. அப்புறம் ஹ்ரீம் ரீ ரீ போடணும். ரா தான் அது தீக்குரியது. ஹைம் என்பது ஐ, அது காற்றுக்குரியது. அக அக என்பது வானத்திற்குரியது. அந்த ஐந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பக்கத்தில் வேணா என்ன பண்ணுங்க, நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு லா போட்டுங்க. லா. நீருக்கு பக்கத்தில் வா. வானா எல்லாம் குற்றெழுத்த போடணும். லா வா. தீக்கு வந்து ரா, இடைநிறா, சின்னரா. அப்புறம் யா. யா என்பது காற்றுக்குரியது. ஆ என்பது ஆ இருக்குல்ல, அதை விட்டு என்ன சொல்றாங்க மந்திரத்தில் பீஜாட்சரத்தில், அது உங்க விருப்பம் தான். ஹா என்றும் போடலாம். இப்போ நான் எழுதுங்க இல்லையா, ஹா என்று வடமொழியிலும் நீங்கள் எழுதலாம், அல்லது தமிழ்லையும் எழுதலாம். தமிழ்லேயும் ஆ என்று போட்டு ஒரு புள்ளி வைக்கலாம், தப்பு கிடையாது. தமிழாக வைக்கலாம். ஹா என்றும் சொல்லலாம், ஹான்னு சொல்லலாம். அந்த ரெண்டு புள்ளி விசர்க்கம்னு சொல்லுவாங்க, வடமொழியில் விசர்க்கம்னு சொல்லுவாங்க. அம் நீங்கள் வடமொழி படிச்சிங்கன்னா அம் அக, அகன்னு ஆன முடியும், அகன்னு முடியும். அக என்பது தான் அந்த ரெண்டு புள்ளி, கோலன் மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அது அப்படியும் வைக்கலாம். அப்போ தமிழ்லேயும் வைக்கலாம், ஆ என்று வைக்கலாம் வடமொழி. அது வானத்திற்குள்ளே வந்திரம் என்னும் வித்தெழுத்துக்கள் மேற்கூறிய சக்கரத்தில் உள்ள அம்ச மந்திரம், ஹரிமந்திரம், ஹரமந்திரம், ஸ்ரீ மந்திரம், சிவ என்னும் மந்திரங்களுக்கு முன்னே சேர்த்து சொல்லப்படும் என்பது. இப்போ பாருங்க அந்த புத்தகத்தில் இந்த பெரிய ஐயா கொடுத்தாங்க இல்லையா, பெருசாக இருக்கு பாருங்க. அதில் ஹர ஹரி எல்லாம் இருக்கு பாருங்க. ஹரஹர ஹரஹரெல்லாம் இருக்கு இல்லையா, அது வட்டத்தை சுற்றி வருது இல்லையா, முதல் சுற்றில் வருது வெளியில், அது ஹர, வெளிச்சுற்றில் ஹரன்னு இருக்கும். அதுக்கடுத்து ஹரின்னு இருக்கும். அப்புறம் அது எழுதிப்பாங்க ஹம் ஹ்ரீம் அம் ஷம் ஹாம் என்றெல்லாம் உள்ள வருது பாருங்க. அது அந்த அம்ச மந்திரமாக சொல்றது. அம்ச மந்திரம் என்றால் அம்சம் என்று வந்தால் அது அம்ச மந்திரம். அங்கே அம் என்றால் இங்கே வந்து உங்களுக்கு அம் தான் போட்டிருக்காங்க. ஓம் தனியாக இருக்குது, தத்புருஷா இதெல்லாம் முகத்துக்கூடியது. ஹரி அம் ஹ்ரீம் அம் ஷம் ஹாம் வரிசையாக வருது பாருங்க. அதுக்கடுத்து இங்கே தெளிவாக இங்கே எழுதிக்கான்னு தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அங்கே அங்கே எழுதுறாங்க. இதோ இங்கே இந்த சார் சுற்றி வெளியில் இருக்க சதுரமாக இருக்குது பாருங்க. சதுரத்தில் சா இருக்குது, வா யா சா வா ஷா, இது நான் தெரியல. இங்கே இதை கண்டுபிடிக்க முடியலனால, அதாவது மந்திரங்களை சொல்கிற பொழுது, மகாபூதங்களை சொல்கிற பொழுது, இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இங்கே விதிக்கிறார் என்றால், பாட்டில் சொல்கிறா இல்லையா, இயலுமை மந்திரம் எய்திக்கும் சொல்கிறா இல்லையா, அதில் இனி சிறப்பாக சொல்கிற நிலம் போன்றவற்றை சொல்லிட்டு வித்தெழுத்துக்கள் சொல்லி அம்ச மந்திரம், ஹரி மந்திரம், ஹர மந்திரம், ஹ்ரீம் சிவ, ஆனால் இங்கே சிவெல்லாம் கூட இருக்குது, இந்த மந்திரங்களை முன்னே சொல்லணுன்றார். இப்போ உதாரணமாக நிலம் என்று சொன்னால் ஓம் ஹம் சம் க்ளாம் அம்ச மந்திரம் இல்லையா, அது அம்ச மந்திரத்தில் அம்சம் என்பது அம்ச என்று வரும். ஓம் அம் சம் க்ளாம் பிருத்திவியாய நமக என்றால் அது நிலத்திற்குரிய மந்திரம். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கிறது அப்படி தான் இருக்குது. அதை தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதை எப்படி உச்சரிக்கலான்னு பார்க்கலாம். அங்கே எழுதுறாங்க. அதே போல் நீருக்குரியது ஹோம் ஹரி
ஓம் ஹரி ஃபீம் ஃபீம் அது தண்ணீருக்குரியது. அதே மாதிரி ஓம் ஹர அது ஹ்ரீம் தீக்குரியது. அப்புறம் ஓம் ஹ்ரீம் ஹைம் காற்றுக்குரியது. ஓம் சிவ ஹக என்றால் அது வானுக்குரியது என்று இப்படி இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும்னார். இவ்வித்தெழுத்துக்கள் இம்முறையே நிவர்த்தி முதலிய கலைகளுக்கும் உரியன என்பது சிவஞான சித்தியாரில் சொல்லப்படும். இன்னைக்கு அதை நடத்தணும். சிவஞான சித்தியாரில் அந்த பஞ்சகலைகள் நிவர்த்தி பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிவர்த்தி பிரதிஷ்டை என்ற பஞ்சகலைகள் பஞ்சபூதங்களுக்கு சமமாக நாம் பாவிக்கலாம். நமக்கு கலை ரொம்ப நுட்பமானது, நமக்கு சுத்தமாயலோடு தெரியாது. நமக்கு தெரிஞ்சலாம் நிலம் நீர் தீ காற்று நமக்கு தெரியும். எனவே நிலத்திற்கு ஏற்றாற்போல நிவர்த்தி கலை, தண்ணீருக்கு ஏற்றாற்போல பிரதிஷ்டா கலை என்று அந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்சகலைகளை வைத்து சொன்னால், பஞ்சபூதங்களுக்கு என்ன வித்தெழுத்தோ பீஜாட்சரமோ அதை அப்படியே பஞ்சகலைக்கு சொல்லலாம். என்ன சார், நிலம் நீர் தீ காற்றெல்லாம் அசுத்தமாய்தானே, அது பிரகிருதி மாய்தானே, சுத்தமாயில் இருக்கின்ற கலைக்கு சொல்லாமல் என்றால் பீஜாட்சரத்துக்கு தவறு கிடையாது. பீஜாட்சரத்தை அப்படியே சமமாக வைத்து நாம் கலையை பஞ்சபூதங்களோடு ஒப்பிட்டு நாம் வழிபடுகிறோம். நம்மால் போய் கலைகளை பார்த்து சொல்ல முடியாது. இப்போ நம்ம எப்படி தில்லையில் வழிபடுகிறோம், ஆனால் அருள்வெளி தான் என்ன நியாயமாக பார்த்தோம். அருள்வெளி நமக்கு தெரியாது. அருள்வெளியில் இருக்கிற பெருமானை தில்லைகளை பார்த்து நாம் தரிசிக்கிறோம், அல்லது பெரிய அகன்றிருக்கிற பெருமானை சிலைகளை வந்து வழிபடுறோம் இல்லையா. அதே போல் இங்கே பஞ்சகலைகள் நமக்கு தெரியாது, நேரடியாக தொடர்பு நமக்கு தெரியாது. எனவே அதோடு தொடர்புடைய பஞ்சபூதங்களை வைத்து வழிபட்டால் அந்த வழிபாட்டு முறை சரியாக சமப்படும் என்பதுதான் எழுதுகிறார். விற்றெழுத்துக்கள் இம்முறையே நிவர்த்தி முதலிய கலைகளுக்கு உரியன. அது சிவஞான செட்டியால் சொல்கிறார். இன்னும் நம்ம அந்த பகுதி நம்ம போகலை, அங்கே வரும். இதே தான் பஞ்சபூதங்களை சொல்கிறார். இது பற்றி மேலை சக்கரத்தில் சூலங்களுக்கு இடையே அகரம் முதலிய 5 குற்றெழுத்துக்களும் புரைக்கப்பட்ட என்பது கருத்துன்றார். அப்போ அந்த சூலத்தை பார்க்கணும். அவங்க கொடுத்தாங்க இல்லையா, சூலத்து இடையில் நடந்தது இல்லையா. அதாவது பேரம்பல சக்கரம் பாருங்க, பேரம்பல சக்கரத்தில் சூலத்திற்கு இடையே அந்த குற்றெழுத்து இங்கே சரியா தெரியல, இந்த லா வா யா என்ற குற்றெழுத்து பொறிக்கப்படும். ஆனால் 2 சூலங்களுக்கு இடையே அந்த வித்தெழுத்துக்கள் பொறிக்கப்படுவதற்கு காரணம் பஞ்சகலைக்கும் பஞ்சபூரத்திற்கு இது பொதுவானது என்பதற்காக 5 கலைகளுக்கும் அதுதான் என்று. இது பற்றிய மேலை சக்கரத்தில் சூலங்களுக்கு இடையே அகரம் முதலிய 5 குற்றெழுத்துக்கள், அதாவது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஆயி இருக்கு இல்லையா, அங்கே ஆயி நாங்கள் சொல்லியிருப்பார். இது நெடிலாக இருக்குது. ஆ இ உ ஏ ஓ 5 அது சூலங்களுக்கு இடையே வைப்பது அங்கே இதில் இருக்குது பார்க்குறோம். அதை பொறிக்கணுன்றார் என்பது கருத்து. அப்புறம் நிலம் முதலிய பூதங்களை செய்யுள் பற்றி முறைபெற கூறினார். பாட்டில் அப்படி நிலம் நீர் காற்று இல்லை, காற்றுன்னு வருது, அப்புறம் தண்ணீர் வருது, அப்புறம் நெருப்புன்னு வருது, மாற்றி மாற்றி வர்றதுனால அது செய்யுள்ள முறை மாற்றி சொல்லலாம், தவறு இல்லைன்னு எழுதுகிறாங்க. முயலுதல் என்றால் வழிபடுதல்னு அர்த்தம். முயலும் எழுத்துக்கு முன்னா என்றால் முயலுதல் என்றால் வழிபடுதல். அந்த எழுத்துக்கள் பீஜாட்சரத்தின் மூலமாக பூதங்களை வழிபடுகிறோம். இப்போ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கை முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறோம் என்றால் பூமி பூஜை என்று போடுறோம். அப்போ நிலத்தை வழிபடுகிறோம் நாம். அதான் பூமி தான் தாங்கிறோம். எனவே வீடு நல்லா செழிக்கணுன்றதுக்காக, நல்லா வரணுன்றதுக்காக பூமி பூஜை போடுறோம். அதே மாதிரி உழவர்கள் ஒரு போகம் தொடங்குற பொழுது பொன்னேர் பூட்டுதல் என்று பூட்டுறாங்க. நிலத்தை உழ வேண்டியதாக இருக்கவங்க அதை பண்படுத்துவதற்காக உழணும். அம்மா உன்னை காயப்படுத்துகிறேன், தப்பாக நினைக்காத என்று மன்னித்துக்கொள் என்று சொல்லி வழிபாடு செய்து நாம் பொன்னேர் பூட்டுகிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி தண்ணீர் என்று சொன்னால் தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதே என்று பழமொழி. நமக்கு தாயை கூட பழிச்சிடலாம், திட்டிவிடலாம், தண்ணீரை திட்டக்கூடாதுன்றாங்க. அதனால்தான் குடிக்கிற பொழுது என்னென்ன இப்படி உப்பு கரைக்குதுன்னு சொல்லக்கூடாதான், ஒரே உப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் சுவை குறைஞ்சிருக்குது அப்படி சொல்லணுமே தவிர தண்ணீரை படிக்கக்கூடாதுன்னு. அது இன்னொன்று சொல்கிறாங்க. அது அதாவது கடல் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய, புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய உண்டு. இப்போ காவிரி வையெல்லாம் புதிய புண்ணிய நதி தானே. அந்த மாதிரி நதிகளில் நீராடுகின்ற பொழுதோ, கோயிலில் இருக்கிற குளங்கள் தீர்த்தங்கள் அங்கே நீராடுகின்ற பொழுது காலை முதல்ல வைக்கக்கூடாதுன்றாங்க. காலை நினைக்கக்கூடாது. படித்துறையிலே இருந்து கொண்டோ கரையிலே இருந்து கொண்டோ முதல்ல தண்ணீரை எடுத்து அதுக்கு ஒரு வழிபாடு உண்டு. முதல்ல தண்ணீருக்குள்ள வழிபாடு செய்துட்டு மந்திரங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை தெளித்துட்டு அப்புறம் தான் குடிக்க போகணும் என்று தண்ணீருக்கு அவ்வளோ சிறப்பு சொல்கிறோம்.
நாம் தண்ணீரை இதெல்லாம் நாம் மதிக்கிறோம். பூதங்கள் தான், வெறும் பூதம் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த பூதங்கள் அமைதியாகவும் இருக்கும், வம்பும் பண்ணும். நமக்கு தெரியும் இல்லையா? நிலம் தாங்கவும் தாங்கும், பூகம்பம் வந்தாலும் வந்துடும். தண்ணீர் வெள்ளம் வந்து கடல் கரை இல்லாமல் இருக்குது, வெள்ளம் வந்து சுனாமி மொத்தமாக அடித்து போனாலும் போகும். அது தீ அப்படித்தான், காற்று அப்படித்தான். ஆனால் எந்த விதமான ஊரும் விளைவிக்காத ஆகாயம் அது அப்படியே எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்குது. இந்த நான்கை அப்படி நம்ப முடியாது. எனவே வழிபாடு என்பது அன்பினாலும் செய்யலாம், அச்சத்தினாலும் செய்யலாம். புறநானூற்றில் ஒரு பாட்டு உண்டு: நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழற்றும் நிழலும் இல்லை, வலிமிகின் வலியும் இல்லை என்று ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. தண்ணீர் மிகுந்தால் சிறை என்றால் அணை கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. வெள்ளம் வந்தால் அணை வச்சுக்கிறோம், ஏதோ அது கட்டுப்பாட்டில் இருக்குது. வெள்ளம் வந்தால் அணையாது மண்ணாது உடச்சி வந்துடும். நீர் மிகுந்தால் சிறை எதுக்கு கிடையாது, அணை போட முடியாது. தீ மிகுந்தால் மண்ணுயிர் நிழற்றும் நிழலும், எங்கே போய் ஒதுங்கிறது? பற்றிக்கிச்சுன்னா கிடையாது. கீழே விழுந்து விழுது. அதான் அந்த மாதிரி அதான் பார்க்குறோம். இருக்கதான் அக்னி சொல்கிறேன், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னாரு பாரதியார். வேடிக்கையாக சொல்கிறாரு. அதாவது நெருப்பு கொஞ்சம் சின்னதாக கிடைச்சிதான், இந்த யாருக்கும் தெரியாமல் எங்கடா வைக்கலாம் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணானவன் மரப்பொந்துக்குள்ளே போய் பூ வச்சான். வச்சான், அது மரத்தில் பற்றிக்கிச்சு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோன்னு பாடுறார். அது உருவகமாக பாடின பாட்டு தான், உருவக பாட்டு தான் அது தத்துவமாக. அக்னி குஞ்சு என்றால் ஒரு தீய எண்ணம் தான், நமக்கு சின்ன எண்ணம், யாருக்கும் தெரியாது, மனசில் எண்ணத்தை யாருக்கு தெரிய போகுது என்று யாருக்கும் தெரியாமல் அதை அங்கொரு காட்டில் யாருக்கும் தெரியாத பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, வாழ்க்கையே போச்சுன்னார். மனசையே பாதிக்கும். ஒரு சிறிய விகாரமான ஒரு சிறிய எண்ணம் வந்தால் அது பெரிய விகாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா மனிதனுக்கு சமாதானப்படுத்த தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா குடிச்சியான்னு கேட்டால் ஒரு கம்பெனி சேர்க்குன்றான், அது குடித்தது ஏன்டா நான் கம்பெனிக்காக குடிச்சேன்றான். உனக்கு அது ஆசிரியர் தானே போகிற, நீ என்ன கம்பெனி? இந்த மாதிரி சமாதானப்படுத்த முடியும் நம்மால். அதுதான் அவர் சொல்கிறார், தவறான ஒரு எண் அங்கே முதலே எடுத்து இளைதாக முள்மரம் கொள்கன்னு. சின்னதாக முளைக்குதா முள், அதை கையிலே கிள்ளி போட்டுடலாம். இளைதாக முள்மரம் கொள்க, விட்டுட்டின்னா கலையுணர் கை கொள்ளும்னு காழ்த்து இடத்து, வளர்ந்துன்னா கை கொள்ளும், கையை போயிடுன்ற. அது மாதிரி சின்ன எண்ணம் வந்தால் உடனே அதை மாற்றிக்கொள், உடனே அதை மாற்றிக்கும். அதை வளர விட்டால் பெருசாக போயிடுன்றார். அதுதான் பாரதியார் அப்படி பாடுறது. ஆனால் பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் இப்படி வழிபடுவதற்கு உரியன, அச்சப்படுவதற்கு உரியன ரெண்டும். அதனால் என்னை வம்பு பண்ணாதே, எப்படி சனி பகவான்கிட்ட போய் என்ன சொல்கிறோம், பெருமானே எங்கிட்ட வந்துடாதுன்னு தானே சொல்கிறோம். மற்றெல்லாம் லட்சுமி பார்த்து வா கிழமைகளே வான்றோம், நம்ம வீட்டுக்கு வரணுன்றோம். சனி பகவானை மட்டும் பார்த்து நான் கொடுக்குறேன் வந்துடாத நீ என்று சொல்கிறோம் இல்லையா? யாராவது ஒரு அழைப்பு கொடுத்துட்டு வராதுன்னு சொல்லுவாங்களா? அதுபோல் படிச்சுட்டு சனி பகவானுக்கு படிச்சுட்டு வராதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பூதங்களுக்கு நாம் அஞ்சியும் வழிபடலாம், அன்பு விட்டும் வழிபடலாம் அப்படின்னு பாருங்க. 5 மினிட்ஸ் பிரேக். அப்படியா அப்படியா? ஓ வந்துருச்சா? 6 மணி காஃபி வந்துருச்சா? சரி.